ஆண்டாள் திருவடியிலே சரணம் சரணம், அநேக கோடி சரணம் சரணம். இன்றைய டாபிக் திருக்கல்யாண உற்சவம், மகோற்சவம் நடக்குது இல்லையா கோவில்களில், சுவாமிக்கும் அம்பாளுக்கும். அப்படின்னா என்ன அப்படிங்கிறது சித்தர்களுடைய வழியில் நமக்குள்ளே இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியை ஏற்றி 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 பரபிரம்மமான வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய ஜீவ காற்று, இதுவும் குண்டலினி காற்றையும் ஒன்றாய் கலப்பது தான் திருக்கல்யாணம் அப்படிங்கிறது தான். இங்கே எப்படி அப்படின்னு சொன்னால், குண்டலினி சக்தியை ஒவ்வொரு படிப்படி நிலைகளாக 6 நிலைகளில் சக்கரங்களில் ஏற்றி மேலே 9 வாசல்களை திறந்து, அதற்கப்புறம் 10ஆம் வாசல் இறைவனாக திறக்கப்படக்கூடிய 10ஆம் வாசல், அதை தான் அந்த சொர்க்க வாசல் அப்படின்றாங்க. அந்த 10ஆம் வாசலை திறந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜோதி சுரூபமாக இருக்கக்கூடிய பரபிரம்மம் ஒரு காற்று, அங்கே இருக்கக்கூடிய காற்றோடு ஜோதி சுரூபத்தோடு நம்ம குண்டலினி சக்தியை கலப்பது, இதுதான் திருக்கல்யாணம் மகோற்சவம் அப்படிங்கிறது எடுத்து காட்டுறதுக்கு தான் கோவில்களில் சுவாமிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆண்டாள் பாஸ்கர். அடியேன்